ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஸ்நேகிதரே. நம்ம இன்னைக்கு மெட்டா மேட்ரிக்ஸ்னு ஒரு ப்ராஜெக்டை பற்றி பார்க்குறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு யூஎஸ்டிடியில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ஸை நம்ம இங்கே ஷேர் பண்ணலாம். இங்கே பார்க்கலாம் இங்கே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100% ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட். இதில் 100% கான்செப்ட் வந்துட்டு பிளாக் செயினில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பினான்ஸ் பிளாக் செயின் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்டிடி பேஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி BEP20 கான்செப்டை இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4x4 மேட்ரிக்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், 100% டிஸ்ட்ரிபியூஷன் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டில் எப்படி என்ட்ரி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் $100 மூலமாக நான் சிஸ்டம்குள்ளே என்ட்ரி ஆகலாம். $100 பே பண்ணும்போது எனக்கு ஒரு டிஜிட்டல் ஸ்லாட் புக் ஆகும். அந்த டிஜிட்டல் ஸ்லாட் மூலமாக நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு எனக்கு 82% இந்த ப்ராஜெக்டில் நான் பே பண்ணக்கூடிய பணம் வந்துட்டு ஒர்க்கிங் ப்ராசஸ்க்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அண்ட் 18% நான் ஒர்க்கிங் ப்ராசஸ்க்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை நம்ம இதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில் 5 விதமான இன்கம் இருக்குது. ஸோ டைரக்ட் ஸ்பான்சர், ஆட்டோ ஸ்பான்சர், டீம் லெவல் போனஸ், டீம் அப்கிரேடேஷன் போனஸ், ராயல்ட்டி பூல் போனஸ்னு 5 விதமான இன்கம்மை நம்ம இந்த சிஸ்டமில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. இதில் முதல் இன்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ். டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ்னால் 50% நீங்கள் எந்த பர்சனை நீங்கள் இந்த சிஸ்டம்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அவங்க பே பண்ணக்கூடிய $100 $50 உங்களுக்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பேரை வேணுமா ரெஃபர் பண்ணலாம். அன்லிமிட்டெட் டைரக்ட் ஸ்பான்சர்ஸ் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணலாம் அத்தனை பேரோட இன்கமும் உங்களுக்கு இந்த சிஸ்டமில் 50% கிடைக்கும். ஸோ அன்லிமிட்டடாக நீங்கள் டைரக்ட் ரெஃபரன்ஸை இந்த சிஸ்டமில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது இன்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளேஸ்மெண்ட் போனஸ். ஸோ ஆட்டோ பிளேஸ்மெண்ட் போனஸ்னு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் ஒரு ஐடி இருக்கும்போது உங்கள் கீழே 4 பிளேஸ்மெண்ட், அதாவது காலி பிளேஸ்மெண்ட்ஸுங்க இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்லாட் புக் பண்ணிங்கன்னா உங்கள் கீழே இருக்கிற 4 ஸ்லாட்ஸ் காலியாக இருக்கும். இந்த ஸ்லாட்ஸ் வந்துட்டு யார் இந்த ஸ்லாட்ஸில் உட்காந்தாலும் 20% அவங்களுக்கு இந்த ஸ்லாட்ஸ்லேருந்து கொடுக்கறதுக்கான சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய முதல் 4 நபர்கள் இங்கே தான் இந்த ஸ்லாட்டில் தான் 1 2 3 4 அப்படின்னு பிளேஸ்மெண்ட் ஆவாங்க. ஸோ அப்போ ஒரு நபர் மூலமாக அவங்க பே பண்ணக்கூடிய $100 $20, அதாவது $80 நீங்கள் டோட்டலாக 4 பேர் மூலமாக நீங்கள் இங்கே சம்பாதிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு பர்சன் ஆட்டோ பிளேஸ்மெண்ட் போனஸ்ன்னு $80 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். நான் 5ஆவதாக ரெஃபர் பண்ணால் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 5ஆவதாக ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஸ்லாட்ஸ் கிடையாது. ஆனால் உங்கள் கீழே இருக்கிறவங்க ஸ்லாட்ஸ், அதாவது உங்களுக்கு கீழே நீங்கள் ஸ்பான்சர் பண்ணவங்களோட பிளேஸ் எது காலியாக இருக்கோ அந்த இடத்துல போய் அது உட்காரும். ஸோ அப்போது 5ஆவது நபர் நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி முதல் பர்சன் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த 20% கிடைக்கும். ஸோ டைரக்ட் ரெஃபரல் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஆனால் இந்த பிளேஸ்மெண்ட் போனஸ்ன்றது இந்த ஃபர்ஸ்ட்ன்ற பர்சனுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களோட மேலே இருக்கவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க மூலமாக ஸ்பில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம கீழே இருக்கவங்களுக்கு ஸ்பில்லாக இன்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த சிஸ்டமில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி டீம் லெவல் போனஸ். இந்த ப்ராசஸில் எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்கம்மாக நான் பார்க்குறது என்னென்னா இந்த டீம் லெவல் போனஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு 1% இன்ட்டு 12 லெவல்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ 1% இன்ட்டு 12 லெவல்ஸ்னால் இட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கமாக இதில் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இந்த சிஸ்டமில் பார்க்குறோம். ஸோ 1% இன்ட்டு 12 லெவல்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்பான்சர் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு லெவலில் இருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் ஸ்பான்சர் பண்ணாலும் அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் லெவல் தான். அவங்க யாரை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்க உங்களோட செகண்ட் லெவல் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க யாரை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்க உங்களோட தேர்ட் லெவல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ 12 லெவல்ஸ் அப் டு உங்கள் கீழே 12 லெவல்ஸ் வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லேருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் 1%. இதை வந்து ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சார்ட்டில் வந்துட்டு நான் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 1%, அதாவது ஃபர்ஸ்ட் லெவலில் நான் 4 பேர் ரெஃபர் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 மேட்ரிக்ஸ் இங்கே சார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 100 பேரை கூட டைரக்ட் ரெஃபரல் பண்ணலாம். ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 4 பேர் ரெஃபர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கலாம் $4 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலில். செகண்ட் லெவலில் அதே மாதிரி எனக்கு $16, தேர்ட் லெவலில் $64. இதே மாதிரி எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அப் டு 12 லெவல்ஸ் நான் 4 மேட்ரிக்ஸ் நான் முடித்தேன்னா
கிட்டத்தட்ட எனக்கு $2 கோடி $2,23,00,000 எனக்கு இந்த ப்ராசஸ் மூலமா இன்கமா கிடைக்கும். அப்ராக்ஸிமேட்டா இந்த இந்த இன்கமோட இந்தியன் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ₹200 கோடி கிட்டத்தட்ட இதில நான் வந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இதில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது நான் 12 லெவல்ல வெறும் 4 பேரை ரெஃபர் பண்ணாலே எனக்கு வந்துட்டு 200 கோடி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். இதில ஒரு நம்ம 10% ஏர்ன் பண்ணா கூட, ஸோ 20 க்ரோர்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு 10% ஒரு அப்ராக்ஸிமேஷன்ல வொர்க் பண்ணாலும். நெக்ஸ்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஐடி அப்கிரேடேஷன். இங்க நம்மளோட சிஸ்டம் மொமெண்டம்ல இருக்கணுன்றதுக்காக ஐடி அப்கிரேட் பண்றாங்க. எப்படிப்பட்ட ஐடிஸ்லாம் அப்கிரேட் பண்றாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஐடி $100 லாகின் பண்ணா, அடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஐடி $160க்கு அப்கிரேட் ஆகும். அதே மாரி $500க்கு அப்கிரேட் ஆகும். அதே மாரி $1800 ஃபைனலா உங்க ஐடி அப்கிரேட் ஆகும். அதாவது 4 அப்கிரேட் எல்லாருக்குமே உண்டு. ஸோ இது நான் கையிலேருந்து பணம் போடணுமா சார்? நான் திருப்பி திருப்பி எதனா இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டா, கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்துட்டு ஒரு தடவ தான் $100 இன்வெஸ்ட் பண்ணீங்க. அதுக்கடுத்து நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்ப எப்படி அப்கிரேட் ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க லெஃப்ட் சைட்ல நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு உங்களோட இன்கம் என்ன இருக்கோ, அந்த இன்கம் வந்துட்டு 60% அண்ட் 40% டிவைட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ₹100 சம்பாரிச்சீங்கன்னா, ₹60 கோஸ் டூ அப்கிரேட் வாலெட்க்கு. அதே மாரி 40% கோஸ் நீங்க வித்ட்ரா பண்ணிடலாம். அதே மாரி ஒரு எக்ஸாம்பிள்க்கு இங்க 4x4 மேட்ரிக்ஸ்ல ஒரு ஐடி காமிச்சிருக்காங்க. ஒருத்தர் 4 பேர் ரெஃபர் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ நீங்க பார்க்கலாம் $200 அவருக்கு டைரக்ட் ரெஃபரலா கிடைக்கும். $80 பிளேஸ்மென்ட் போனஸா கிடைக்கும். $4 லெவல் போனஸ்ல கிடைக்கும். டோட்டலா $284 நமக்கு இங்க வருமானமா டோட்டலா கிடைச்சிருக்கும். ஸோ அதுல 5% அட்மின் அவங்களுக்கு போயிடும். அதாவது இதோட கிரியேட்டர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போச்சுன்னா $270 நமக்கு நெட்டா நம்ம கைக்கு கிடைக்கும். அந்த $270 நமக்கு 2ஆ பிரியும். 60% கோஸ் டூ ஐடி அப்கிரேடேஷன் அண்ட் 40% வந்துட்டு நம்ம பிரின்சிபல் ரிட்டர்னா வந்துரும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 4 பேர் ரெஃபர் பண்ணும்போது 2ம் அட் எ டைம் நடக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். அட் தி சேம் டைம் உங்க ஐடி அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகும். 2மே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாரி இந்த ஐடி அப்படி அப்கிரேட் ஆகுறதுனால எனக்கு என்ன வருமானம்? எப்படி பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஐடி அப்கிரேடேஷன்ல 4 லெவல் ஆஃப் அப்கிரேடேஷன குடுத்துருக்காங்க. அதாவது நான் டைரக்ட்டா 4 பேர் இருப்பாங்க. அவங்க கீழ 16 பேரு, 64 பேரு, 254 பேர் இந்த 4 லெவல்ல இருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கீழ இருக்கிற 2வது லெவல்ல இருக்கக்கூடிய 16 பேர். இந்த 2வது லெவல்ல இருக்கக்கூடிய 16 பேர், யாரு அவங்களோட ஐடிய அப்கிரேட் பண்ணாலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராச்சும் அவங்களோட ஐடிய அப்கிரேட் பண்ணாலும், உங்களுக்கு $120 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் மூலமா. அதாவது 160 அவங்க அப்கிரேட் பண்ணும்போது 120 உங்களுக்கு கிடைக்கும். $40 நெக்ஸ்ட் பே அவுட் பண்றதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த 2ண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 16 மெம்பர்ஸ். ஸோ அந்த 16 மெம்பர் யாராக வேணுமா இருக்கலாம். நீங்க ரெஃபர் பண்ணவங்களா இருக்கலாம். இல்ல உங்களோட ஸ்பில்லா உங்க அப்ளைன் மூலமா வந்திருக்க பெர்சனா இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அவங்க அப்கிரேட் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட $120 ஃப்ரம் ஒரு பெர்சன் அந்த மாரி 16 பெர்சன் கிட்ட இருந்து நீங்க சம்பாதிக்கலாம் ஃபிரெண்ட்ஸ். ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா, உங்களோட 3வது லெவல்ல இருக்கக்கூடிய 64 பேர். இந்த 3வது லெவல்ல இருக்கக்கூடிய 64 பேர் எப்போ அவங்களோட 3வது அப்கிரேட் அதாவது $500 எப்போ அப்கிரேட் பண்றாங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு $350 உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தர் மூலமா $350னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு அதே மாரி 64 பேர் மூலமா உங்களுக்கு $350 கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் $150 நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ண எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் அதே மாரி 4த் லெவல்ல பார்த்தீங்கன்னா 256 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 256 மெம்பர்ஸ் மூலமா லெவல் 4 இன்கம் நமக்கு கிடைக்கும். ஸோ லெவல் 4ல வந்துட்டு கிட்டத்தட்ட 256 மெம்பர்ஸ் $1800 அவங்களோட 4த் அப்கிரேட் பண்ணும்போது, உங்களுக்கு $1200 கிடைக்கும் ஒரு பெர்சன் மூலமா. ஃப்ரம் 1% மூலமா உங்களுக்கு $1200 கிடைக்கும். $600 அடுத்த பே அவுட் பண்றதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த $1200 இன்டூ 256 மெம்பர்ஸ் கிட்ட அர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதில இருக்கு. ஸோ இத நம்ம ஓவராலா எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கலாம் இங்க. ஸோ நீங்க 3 லெவல்ல இருந்தும் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா, 2nd லெவல்ல இருந்து உங்களுக்கு $1920 கிடைக்கும். அதே மாரி 3rd லெவல்ல இருந்து $22,400 அதே மாரி 4த் லெவல்ல இருந்து $3,07,000 ஸோ டோட்டலா நம்ம பார்த்தோம்னா, ஆ
$3,31,520 நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ரூ. 3 கோடி நமக்கு இந்த சிஸ்டம் மூலமா நம்ம ஏர்ன் பண்ற வாய்ப்பு நமக்கு இங்க கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாரி நெக்ஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இன்கம் ராயல்டி பூல் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ராயல்டி பூல் போனஸ் என்னன்னா 4 பூலா டிவைட் பண்ணிருக்காங்க. RP1, RP2, RP3, RP4 4 பூல்ஸா இங்க டிவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த பூல்ல நம்ம ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஜாயின் பண்றப்ப, நீங்க பார்த்திருப்பீங்க நமக்கு 18% நம்ம எடுத்து வச்சிருப்போம். அதாவது நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்றதுக்கு. எங்க சேவ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி 4 பூல்ஸ்ல தான் சேவ் ஆகும். அதாவது யார் ஜாயின் பண்ணாலும் அவங்களோட 18% வந்துட்டு இந்த மாரி RP1க்கு 2%, RP3க்கு 3%, RP3க்கு 5%, RP4க்கு 8% நமக்கு இந்த மாரி அ பூல்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி யாரு இந்த சிஸ்டம்ல ஐடி அப்கிரேட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட எடுத்து வச்சிருக்கிற அப்கிரேட் ஆட்டோ பூல் இன்கம்ம 100% இந்த பூல்ல புஷ் பண்ணிடுவாங்க. ஸோ 100% இந்த பூல்ல புஷ் பண்ணும்போது, நீங்க பார்க்கலாம் 5% ஃப்ரம் தி RP1, 15% RP2, 25% RP3 அண்ட் 55% RP4ல பிளேஸ்மென்ட் ஆகும். ஸோ இது எப்படி நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த 4 பூல்ல இருக்கிற ஃபண்ட்ஸையும் எவ்ரி மண்டே ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்ரி மண்டே இந்த 4 பூல்ஸ்ல இருக்க ஃபண்டையும் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஸோ நீங்க பார்க்கலாம் ஆ இப்போ RP1ல இருக்க ஃபண்ட் வந்துட்டு ஃபார் ஆ ஆல் ஜாயினிங்ஸ் அதாவது எல்லாருக்குமே வந்துட்டு ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஷேர் கிடைக்கும். RP2 அதே மாரி 500 $160 அப்கிரேட் பண்ணவங்களுக்கு கிடைக்கும். RP3 வந்துட்டு $500 அப்கிரேட் பண்ணவங்களுக்கு கிடைக்கும். RP4 வந்துட்டு $1800 அப்கிரேட் பண்ணவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமா நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வொர்க் பண்ணலனா கூட 2x அதாவது நம்ம இன்வெஸ்ட்மென்ட் என்ன, அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு டபுளா நம்ம இந்த சிஸ்டம்ல இருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாரி அதாவது நம்ம $100 ஜாயின் பண்ணோம்னா, நம்ம எதுவும் பண்ணலனா கூட சிஸ்டம் மூலமா ஸ்லோலி நமக்கு வந்துட்டு $200 மினிமம் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஸோ 5த் இன்கம் அண்ட் ஃபைனல் இன்கம். இதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸ்மால் கேப்பிட்டல் தான். 0 லயபிலிட்டி. ஸ்டார்ட் அட் பார்ட் டைம். தேர் இஸ் ஹியூஜ் இன்கம் அண்ட் யார் வேணுமோ ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் அதே மாரி இத வந்துட்டு நீங்க வொர்க்லேருந்து வீட்லேருந்தே கூட சிஸ்டம நீங்க பண்ணலாம். அந்த மாரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த சிஸ்டம்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாரி இன்னும் நெறைய பெனிஃபிட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சொல்லி நான் இந்த சிஸ்டம பிளான முடிக்கிறேன். ஸோ இந்த பிளான கேட்டதுக்காக நன்றி. ஸோ நன்றி. அடுத்து நம்ம இந்த சிஸ்டம என்ன இருக்குன்னு நம்ம டீட்டெயிலா உங்க யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.